நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான மஷ்ரூம் வெஜிடபிள் புலாவ். 10 மினிட்ஸில் வந்து நம்ம பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 கப் வந்து ஃப்ரெஷ் மஷ்ரூம் எடுத்துக்கலாம், அதாவது காளான் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கழுவிட்டு இது வந்து 2ஆக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து இதை வந்து சாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியேவும் நம்ம வந்து போடலாம். ஸோ இந்த வெஜிடபிள் புலாவுக்கு வந்து நான் ஏற்கனவே எல்லாத்தையுமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சதுனால 10 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம். நான் வந்து ஏற்கனவே காய்கறிகளெல்லாம் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ முதல்ல வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கீ 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பே லீஃப், சின்னமன், க்ளவுஸ், கார்டமாம், அதுக்கப்புறம் ஃபெனல் சீட்ஸ் இதை போட்டுட்டு இதை லைட்டாக வணக்கிடுங்க. இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து ஃபெனல் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆனியன் போட்டுட்டு இதை நல்லா லைட் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி இதை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த விழுதை வந்து நான் போடுறேன். இதையும் வந்து நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த மஷ்ரூம், அந்த காளான் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷத்தில் இந்த காளான் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஸோ நெய் போட்டு வதக்கிறதுனால இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காளானில் வந்து தண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து தண்ணி ஊற்றி குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மீல் மேக்கர் இதை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து என்ன போட்டிருக்கிறேன்னா உருளைக்கிழங்கு, கேரட், அதுக்கப்புறம் மொச்சக்கொட்டை போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி கூட நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா. ஸோ இது 3 தான் வந்து இதுக்கு நான் வந்து போடுறேன். ஸ்பைசஸ் வந்து இது 3 தான். இந்த மசாலா வந்து வேறு எதுவுமே கிடையாது. இதே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கனால இது ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வந்து இதோட மிக்ஸ் ஆனால் போதும். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாசுமதி ரைஸ் அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் 2 கப் வந்து நான் போடுறேன். இது ஏற்கனவே நான் வந்து உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சதுனால நமக்கு வந்து உப்பு திரும்ப போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோன்னா இது நல்லா மலர்ந்துடும். அப்படியே இது வந்து ஸ்டிக்கியாக இருக்காது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைத்தாவோடு எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.